சண்டே எதுக்கு? சொல், என்ன சொல்ற சொல். போன்ல அசிங்கமா திட்டுறாங்க மாமியார். வீடியோ எடுத்து வாயில வைக்கிறாரு இவரு. பெரியவர் இன்னைக்கு இவ்வளவு ஓய்கமா பேசுறாரு. இவன் சொல்றதுக்கு நீ கேளுங்க. கத்து குத்தாங்க பித்தலாட்டெல்லாம் கத்துக்காத. நியாயமா பேசு. கோயிலுக்கு சாட்சியமா ஓனு கட்டி முட்டு இந்த கஜா பண்றி வச்சுக்கிறேன். தெரியல என் கோலம் இரு நான் கேக்குறேன். இருமா 9 மாசம் கர்ப்பிணி மேல கேஸ் கொடுத்து 40 கிலோமீட்டர் நீ செய்யாத அந்த ஊர்ல கொடுத்துனுங்கற. அந்த ஊர்ல உனக்கு டேஸ்டா எடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன? இந்தாங்க பாருங்க. ராணிப்பேட்ல குத்துறோம் மேடம். 9 மாசம் வயித்துல இருக்கு சொல்லுவோம் மேடம். இது அப்ப குத்து மேடம். இது நான் குழந்தை வந்து வரலாம். 40 கிலோமீட்டர் இருக்குது. எனக்கு 7 கிலோமீட்டர் நான் போகலாம். எங்க ஊர் வைக்கலே இருக்கிறாரு. அங்க மகளிலே காட்டுறாங்க மேடம். என்ன நீ கேஸ் கொடுத்தீங்க கட்டி குத்துன எதுக்கு கேஸ் நீ எப்படி குத்தான்ச்ச பாரு. நீ குடுக்கறத நாங்க போறோம். நீங்களே பாருங்க மேடம். ராணிப்பேட்ல குத்துறாங்க மேடம். நான் ஒண்ணு அதால சரி. நீ என்னதே 2 மணி நேரம் நீ என்னதே 2 மணி நேரம் உன்னை எடுத்து ஆல்கட்ட 12 மணிக்கு வண்டி ஏத்துறேன். நீ வந்து நாங்க இததான் பண்ணோம் அததான். சரி சரி நீ என்ன சொல்றே சொல்லு. நான் கொடி கத்து குத்தனா பீடி கத்து குத்தனா மேடம் மேரி வீட்டுக்கு வர சொல்ல ஒரு 10 நிமிஷம் தான் மேடம். அவங்க எந்த தீர்ப்பை கோர்றாங்களோ கோர்ட்டோம். ஆனா நான் கோபுர கோவிலுக்கு வந்து ஆகணும். நான் போய் சொல்றேன் நீ போய் சொல்றேன் அனுபவிச்சுக்கலாம். இது அப்பா சொன்னாரு கேட்டா இதை கேட்டா அதை கேட்டா இல்ல சக்கராட்டை ஜராசு அமைதியார். அவங்க எது பேசுறாங்க? கையெழுத்தெல்லாம் போட சொல்லுங்க. இருந்ததே 2 மணி நேரம். உனக்கு சாட்சி ஆதாரம் ஓடணும்னா எங்க ஊர்ல வாங்க நாங்க காமிக்கிறோம். நீங்க கார் எடுத்துன்னு வாங்க. சரி இப்போ நான் ஒரு விஷயம் கேக்குறேன். சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு என்னங்க குறை? இப்போ அவர் சொல்றதெல்லாம் போயிட்டாங்க. அது இருங்க போயிட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி 6 மாசம் முடியாத இருக்கும்போது அனுப்பிச்சேன். இப்போ 1.5 வருஷம் ஆச்சு. இந்த குழந்தை என்ன பாருங்க. இருங்க பொண்ணு கல்யாணத்துக்கு வேண்டாதான்னு சொன்னா வேணாம் தான் சொன்னா. ஓகே பையன் இந்த மாதிரி மாற்றத்தினால இருக்கான். அது தெரியுமா தெரியாதா? நேத்துக்கு தெரியுமா? சரின்னு இந்த மாசம் கேட்டாங்க. நீ பொண்ணு குடுமா நான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ சாமான் கேட்கலாம் வரல. அதுக்காக தான் பொண்ணு கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சீங்களா? அக்கம் பக்கம் கூட கேட்கல. எங்க பெருமை மாரி அங்க இருக்கிறாங்க. இல்லம்மா எங்க வீட்டுக்கார சொந்தக்காரு அங்க இருக்கிறாங்க. அவங்க இன்னும் பத்திரிக்கை போயிட்டா உன்னை யாரு இந்த பொண்ணை குடிச்சு வந்து உனக்கு போய் பத்து பண்ண திரி போற பாரு அப்படின்னு. இருங்கம்மா பானு நீங்க ஏன் கட்டி கொடுத்தீங்க? கட்டி குத்துட்டாமா தப்பாயி போயிடுச்சு. அதுதான் திஞ்சுங்கிறமா நானு. கட்டி குத்துட்டு தான் திஞ்சுங்கிறமா நானு. நீங்க ஏன் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சீங்க? மேடம் இவங்க வந்து அந்த 10 பேருன்னு அந்த பாப்பா சொல்றா. அதாவது 20 பேர் கூட்டிட்டு வந்து நானே உடம்பு செல்லாத. தெருவுல 2 சேர் ஆட்டோ. எங்க மகனும் எங்க வீட்டுக்காரும் ஊர்ல தான் இருக்கிறாங்க. சைக்கிள் கடைக்கு போயிட்டு இருந்தாங்க. எங்க வீட்டுல பைக் எல்லாம் கிடையாது, சைக்கிள் தான் போயிட்டு இருந்தாங்க. நான் வந்து இவங்க வராங்கன்னு தெரிஞ்சலாம் நான் போட்டு கிடையாது மேடம். யதார்த்தமா வந்து எங்க வீட்டை பூட்டின்னு எதிரில் ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் அவங்க எனக்கு ஃப்ரெண்டு அவங்க கிட்ட பேசினிருந்தேன். இவங்க 2 சேர் ஆட்டோவில் வந்தது நான் பார்க்கல. ஏன் ஒரு 5 நிமிஷம் கூட வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணாமையே நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டேன் பாருங்க. அவங்க உள்ளேருந்து வர வேலைக்கு இவங்க பையன் 1 2 கிடையாது மேடம் கேட்டது.